வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். வெற்றியை பற்றி நேற்றைய பதிவில் நாம போட்டிருந்தோம். அந்த பதிவை மிக குறைவான நபர்கள் தான் பார்த்துருக்கிறீங்க. ஒரு சிறப்பான பதிவு அது. பார்க்குறவங்க அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்க. உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி என்பது ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில நீங்க போட்டி போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. வாழ்க்கையில நிறைவு அப்படின்னு ஒரு நிலையை அடையணும்னா அதற்கு தேவை வெற்றி. வெற்றி கிடைத்தால்தான் நீங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்தவர்களாக இருக்க முடியும். உங்கள் மனது, உடல் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் ஃப்ரீயாகவும் இருப்பதற்கு இந்த வெற்றி என்ற ஒரு நிர்ணய இலக்கை நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் வாழ்க்கை என்னும் பயணத்தை நிறைவு செய்ததாக அச்சீவ் செய்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த வெற்றி என்பது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக கருதப்படுகிறது, இன்றியமையாதது. இந்த வெற்றியை தரக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம் அப்படின்னு தான் நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த பதிவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவுகளில் நம்ம போகும்போது பார்த்துடலாம். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். உறவுகளே, நீங்கள் புதிதாக நமது சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த வெற்றியை அள்ளித்தரக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம் அப்படின்றது சில ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். சில ஜோதிடர்கள் அதை மறுக்கிறார்கள். சில ஜோதிடர்களின் கூற்று வேறையாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பார்த்து விடலாம். வெற்றிக்கு உகந்த ஸ்தானமான இந்த 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முயன்றால் தானே முடியும், முயன்றால் தானே நாம் வெற்றியை அடைய முடியும். முயலாமல் நாம் உட்கார்ந்திருந்தோம்னா வெற்றி என்னும் நிலை எப்படி அடைய முடியும்? எனவே அந்த முயற்சியை தரக்கூடிய பாவகமாக இது இருப்பதனால் இதை வெற்றி பாவகம் அப்படின்னு கூட இங்க எடுத்துக்கலாம். சிந்தனை, சிந்திக்கும் திறன், அறிவாற்றல் இவையை சொல்லக்கூடியதும் இந்த 3ஆம் பாவகம்தான். அதனால் நீங்கள் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கு இது எல்லாம் மிக இன்றியமையாதது. முயற்சித்தல், சிந்தனை செய்தல், அறிவாற்றல், இது மூன்றும் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியாது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். எனவேதான் இந்த 3ஆம் பாவகத்தை வெற்றி பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான வெற்றி இந்த பாவகத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையான வெற்றி அப்படிங்கிறது இந்த பாவகத்தில் இல்லை. வெற்றியை நீங்கள் அடைவதற்குண்டான வழியை தரக்கூடிய பாவகம் இந்த 3இல் இருக்கிறது. உண்மையான வெற்றியை தரக்கூடிய பாவகம் உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 3ஆம் பாவகத்தின் வளர்ச்சி பாவகம் எதுன்னா, 3 என்பது வளர்ச்சி, விருத்தி, டெவலப்மெண்ட், இப்படி 3ஆம் பாவகத்தை சொல்லலாம். இந்த 3ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவமாக வரக்கூடிய அந்த ராசி தான் உங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ராசி. அப்போ இந்த 3ஆம் பாவகத்தை 3ஆம் பாவகமாக வரக்கூடியது 3, 4, 5.
5ஆம் பாவகத்தில் தான் உங்களது வெற்றி ஒளிந்திருக்கிறது. எவர் ஒருவருக்கெல்லாம் 5ஆம் பாவகம் பலமாக இருக்கிறதோ, 5ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரோ, அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்கள் செயல்பாடு எடுத்து செய்ய தொடங்கிவிட்டால் அவர்கள் கைக்குள் வெற்றி என்பது வந்துவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு 5ஆம் பாவகமும் 5ஆம் அதிபதியும் பலமாக அமையப்பெற்றதனால் வெற்றி என்பது அவர்கள் கைகளிலேயே இருப்பது போல் அவருடைய பிராப்தம் அமைகிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் ஜோதிடர்கள் சில பேர் 3ஆம் பாவகத்தை தான் வெற்றியின் பாவகம்னு சொல்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உண்மைதான், அப்படித்தான் சொல்லுவார்கள். அதற்கு தான் நான் விளக்கம் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் முயற்சி ஸ்தானம் அது. அறிவாற்றல், சிந்திக்கும் திறன் இந்த 3ஆம் பாவகத்தில் இருப்பதனால் இந்த வெற்றியை அடையக்கூடிய சூட்சமம் இது 3ம் இருக்க வேண்டும். அதனால் அதை வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்கிரேடு செய்யக்கூடிய ஸ்தானமான இந்த 5ஆம் பாவகம் உங்களுக்கு பலமாக இருக்கும்போதுதான் வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியாகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப இந்த பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு பலம் பெற்றால்தான் வெற்றி என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து வேண்டாம். இந்த வெற்றி உங்களுக்கு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு 6, 8, 12ல உட்காரக்கூடாது. 6, 8, 12ல உட்காரக்கூடாது. அதே போல இந்த 5ஆம் பாவகத்துக்கு 6, 8ல் உட்காரக்கூடாது. 5ஆம் பாவகத்துக்கு 6, 8ல உட்காரக்கூடாது. 5ஆம் பாவகத்திற்கு 6ஆம் பாவகம் எதுவாக வருகிறது? 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10ஆம் பாவகத்தில் 5ஆம் அதிபதி போய் அமரக்கூடாது. அதற்கடுத்தது 12ல அமரக்கூடாது. அப்போ 10லியும் 12லியும் 5ஆம் அதிபதி அமர்ந்தால் உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் கோட்டை விடுவீர்கள். பாதிப்பு ஏற்படுத்தும். வெற்றியை தராது. அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த வெற்றியை உங்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் ஏற்றிருப்பது. இந்த 5ஆம் இடத்திற்கு அவர் 5, 9ஆம் ஸ்தானத்தில் அமர்வது. இப்படி இருந்தால் 5ஆம் பாவகத்திற்கு குருவின் பார்வை இருப்பது, 5ஆம் அதிபதியை குரு பார்ப்பது, இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இந்த 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் வெற்றி உங்களுக்கு ஒரு 60, 70 விழுக்காடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்துல 3ஆம் பாவகம் வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் வெற்றிக்கு வழியை தரக்கூடியது 3ஆம் பாவகம். இறுதியாக உங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பாவகம் இந்த 5ஆம் பாவகம் தான் அப்படின்றது நம்முடைய ஆய்வுக்கு நாம எடுத்து சோதிச்சு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் தான் வெற்றியை தரக்கூடிய பாவகமாக இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. இதை எத்தனையோ ஜோதிட மாணவர்கள் ஜோதிடர்கள் கூட இந்த பதிவை பார்க்கலாம். அதனால அவங்களும் ஆய்வுக்கு எடுத்துட்டு அதை சோதிச்சு பார்த்தாங்கன்னா அது தெரியும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எப்படி வருகிறது, எப்படி கிடைக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வெற்றி அடையக்கூடிய கிரகம் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பரிகாரம் என்ன செய்வது அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் பரிகாரங்கள் என்பது ஜனனம் எடுத்தவர்களுக்கு கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், ஜனனம் எடுத்து விட்டால், பிராப்தம் நீங்கள் வாங்கி வந்து விட்டால்
அதை கட்டாயம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. யார வேணாலும் கேட்டுங்க. எப்பேற்பட்ட ஜோதிடரை வேணாலும் நீங்க கேட்டுக்கோங்க. பரிகாரத்தால் எதுவும் மாற்ற இயலாது. அப்போ பரிகாரம்ன்றது எதுக்கு தான் செய்றாங்க? பரிகாரம் செய்யக்கூடியவங்கலாம் அப்ப என்ன? அப்படின்ற மாதிரியான கோபம் கூட உங்களுக்கு வரலாம். நியாயமானது தான். நம்முடைய பதிவ நீங்க இதற்கு முன்னாடி பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நிறைய பதிவு போட்டிருக்கேன். விளக்கம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விளக்கத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் பரிகாரம் செய்வதின் வழியாக பிறப்பு எடுக்காத உங்களுடைய ஜெனரேஷன் உங்களது தோஷம் இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியமாக, சுகமாக பிறந்து சகல விதமான நிகழ்வுகளையும் அனுபவித்து சகல சௌபாக்கிய பெற்று வாழுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜனனம் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து வேண்டாம். அதற்கு தான் நீங்கள் செய்யக்கூடியது இன்றைய பரிகாரம். உங்களுக்கு பரிகாரம் என்பது வேலை செய்யாது. உங்களது செயல்பாட்டை வேணா அது குறைத்து கொடுக்கக்கூடிய வல்லமையை தரும். இறைவன் அதைதான் தருவார். இறைவன் அதைதான் தருவார். ஏனென்றால் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களை அனுப்பி வைத்ததே இறைவன்தான். அதை இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தவர் பிரம்மா. அதை இந்தந்த காலகட்டத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு உங்களை வழிநடத்துவது கிரகங்கள். இதை மீறி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அப்போ இறைவனை நீங்க மன்றாடும் போது, பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதனுடைய தாக்கத்தை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்குண்டான நிலையை வேணா இறைவன் உங்களுக்கு அனுமதி தருவார். ஆனால் அந்த நிகழ்வை முற்றிலும் தடுத்து அது இல்லாமல் செய்துவிட, அதை மாற்றி அமைத்துவிட இறைவனுக்கே அந்த நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் இறைவன்தான் அந்த சிஸ்டத்தை அமைத்ததே. அவரே அதை மீறினால் என்னவாகும்? எனவே அது இயலாது. பிரம்மாவாலையும் செய்ய முடியாது. நவகிரகங்களும் அதை செய்ய இயலாது. அதனால் அத்துணை பேரும் உங்களுடைய பிராப்தத்தை சுப பலன் பிராப்தத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்க வல்லமை அருள் புரிவார். அசுப பலனை உங்களுக்கு கொஞ்சம் குறைத்து கொடுப்பதற்குண்டான நிலைப்பாட்டை தருவார்கள். எனவே பரிகாரங்கள் என்பது முழுமையான பலனை உங்களுக்கு எங்கு அது தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனம் எடுக்காத உங்களது பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன், எள்ளு பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களது ஜெனரேஷன்கிட்ட தான் நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் இருக்கிறது. உங்களுடைய பாட்டன், பூட்டன் என்ன தவறுகள் செய்தார்களோ, பாவம் செய்தார்களோ தெரியவில்லை. அதனால்தான் நீங்கள் இன்று இந்த பிறப்பெடுத்து அனுபவிக்கிறதையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க. அது சுப பலனாக இருந்தால் சந்தோஷம், அசுப பலனாக இருந்தால் அதற்குண்டான நிலைப்பாட்டை சொல்கிறேன். இப்படி அசுப பலனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை, புண்ணியங்கள் இவையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய வருகின்ற ஜெனரேஷன் அந்த கர்மா அத்தனையும் உங்களோடு முடிந்துவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களது ஜெனரேஷனுக்கு அது சிறப்பாக சென்றடைந்து அவர்கள் சகல சௌபாகிய ஐஸ்வர்யத்துடன் இந்த பூலோகத்தில் ஜனித்து வாழ்ந்து செல்வார்கள் அப்படின்றதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவே உங்களுக்கு இந்த வெற்றி பாவகம் ஒரு சிறப்பான பாவகம், சிறப்பான ஒரு பதிவை கொடுத்தோம் அப்படின்ற மகிழ்வில் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.